அதாவது சிவபெருமானுக்கு ருத்ராட்சம், அம்பாளுக்கு பார்த்துட்டோம்னா சிவப்பு கலர் மாலை போடுறத பார்த்துருப்பீங்க. துளசி மாலை பெருமாளுக்கு போடுறத நீங்கள் பார்த்துருப்பீள். தாமரை மாலை பெருமாளுக்கு போடுறத நீங்கள் பார்த்துருப்பீள். ஸ்படிக மாலை மகாலட்சுமிக்கு போடுறது விசேஷம்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு எந்த மாலை சார் சிறப்பு? முருகப்பெருமானுக்கு தனி மாலை இருக்கா அப்படின்னா, பொதுவாகவே அவர் ஒரு கோட்பாடுக்குள்ள இதுக்குள்ள அடங்கினவரா அப்படின்னாலே இல்லை. அவர் எந்த மாலை அவருக்கு சிறந்த மாலை அப்படின்னா பக்தி மாலை. நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாரும் அரளி மாலைன்னு சொல்லுவா, எல்லாரும் சந்தன மாலைன்னு சொல்லுவா, செண்பக மாலைன்னு சொல்லுவா. பக்தி மாலை தான் அவருக்கு ரொம்ப விசேஷம். பக்தர் மாலை, பக்தி மாலை. அவர்கிட்ட முருகர்கிட்ட ஒரே ஒரு விஷயம், நீங்கள் திருச்செந்தூரோ மற்ற கோயில்களுக்கோ போனால் அவர்கிட்ட என்ன பண்ணுவோம்னா அந்த கோஷம் விடுவோம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு வேண்டினாலே போதும். அந்த மாலை போதும், அவருக்கு எல்லா மாலைக்கும் உகந்ததாக இருந்துடும். அதனால் அவருக்கு பக்தி மாலை இருந்தால் போதும். மற்ற மாலை, அதாவது சிவபெருமானுக்கு ருத்ராட்சம், அம்பாளுக்கு